கல்வி விருது வழங்கும் விழாவில் மாணவர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய விருதுகளை வழங்கி வருகிறார். இந்த நேரத்தில் விசிகவின் ரவிக்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இன்றைக்கு உரையில் விஜய் முக்கியமாக குறிப்பிட்டு பேசியது அந்த நீட் விலக்கு தொடர்பாக பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களுக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த கல்வியானது இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அவருடைய உரையை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? இது விஜய் எல்லாம் வேறு யார் சொன்னாலும் இந்த வரவேற்கத்தக்கதுதான். விஜய் அவர்கள் அரசியல்ல ஒரு நல்ல பாடங்களை படித்துக் கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. முதல்ல இந்த நீட் எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு புதிது கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நாம் தொடர்ந்து இதை ஏற்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த பிரச்சனை இந்தியா முழுமைக்கும் பரவி இந்தியா முழுமைக்கும் ஒரு பெரிய எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நாங்களும் எல்லாருமே எழுப்பியிருக்கிறோம். திமுக எல்லாருமே எழுப்பியிருக்கிறோம். இது இன்னைக்கு ஒரு தேசிய பிரச்சனையாக மாறி இருக்கு நீட் எதிர்ப்பு என்பது. இது இப்பதான் ஒரு குடிமகனா அவர் எப்பவே இதை ஏற்றிருக்கணும். இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் தேர்தலில் ஈடுபட போற ஒரு நேரத்துல இதை சொல்றாருங்கிறது சரி, ரொம்ப லேட்டா சொன்னாலும் இப்போதாவது சொல்கிறாரு என்ற முறையில நாம் ஆறுதல் அடைய வேண்டி இருக்கிறது. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த நீட்டு உட்பட இது மாதிரியான தேர்வுகளை நடத்துகிற ஒரு நிறுவனத்தை ஒன்றிய அரசு உருவாக்கியிருக்கு. அந்த நிறுவனம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற தேசிய தேர்வு முகமை. அந்த அமைப்பு தான் இந்த ஊழலுக்கான ஊற்றுக்கண்ணா இருக்குது. இன்னைக்கு அதுல இருந்து சில பொறுப்பாளர்களை மட்டும் பாஜக அரசு மாற்றிருக்காங்க. அது ஏதோ அவங்க 2 பேரை மாத்திட்டா அது முடிஞ்சிட போறது இல்லை. ஏன்னா இது நடந்திருக்க ஊழல்ங்கிறது கொஞ்சம் நஞ்சமானது இல்லை. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயில இன்வால்வ் ஆகிருக்குங்கிறது இப்போ ஆரம்ப கட்ட இதுல தெரியுது. அது மட்டும் இல்ல, எத்தனை மாணவர்கள் இதுல தற்கொலை செஞ்சுட்டு உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய சாவுக்கெல்லாம் பாஜக அரசு தான் பொறுப்பேற்கணும். இப்படியான ஒரு மிக மோசமான நிலை இன்னைக்கு கல்விக்குள்ள ஏற்பட்டிருக்கிறது. அதை கண்டிக்க வேண்டிய கடமை எல்லோருக்குமே இருக்கு. அந்த விதத்துல திரு விஜய் அவர்கள் சொல்லியிருப்பது நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். இதுல உறுதியாக இருந்து தமிழ்நாடு அரசு எடுக்கிற நடவடிக்கை, ஏன்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்காங்க. அதுக்கு குடியரசுத் தலைவர் இது வரைக்கும் ஒப்புதல் பெறாமல், ஒரு தடவைக்கு 2 தடவை தீர்மானம் அனுப்பியும் ஒப்புதல் பெறாமல் இருக்காங்க. அந்த ஒப்புதல் பெறுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற அந்த முயற்சிகளுக்கும் தமிழ்நாடு அரசு எடுக்கிற முயற்சிகளுக்கும் இன்னைக்கு நீதிபதி முருகேசன் அவர்கள் தலைமையில நம்ம மாநில கல்விக்குழுவை தீர்மானிப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர் அந்த அறிக்கையை நேற்று முன்தினம் கொடுத்திருக்கிறார். அதிலேயும் பல நல்ல பரிந்துரைகளை அவர் அளித்திருக்கிறார். அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு எடுக்கிற நடவடிக்கைகளுக்கும் விஜய் போன்றவர்கள் எல்லோருமே உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.